ஹிஸ்ட்ரி ஷார்ட்கட் லெசனில் நம்ம பார்க்க போகிற 5வது பாடம் எதை பற்றியது அப்படின்னா குப்தர்களை பற்றியது. பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர். அதில் வர்த்தனர் நம்ம பார்க்க மாட்டோம், குப்தர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் 3வது பாடம் வரலாறில் கொடுத்துருக்காங்க. இந்த குப்தர்களை பற்றி பார்க்கும்போது நம்ம ஒரு 6 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல அரசர்கள். அந்த குப்த மன்னர்கள் ஒரு 6th வந்து 9 பேரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேரை பற்றி ரொம்ப முக்கியமாக படிக்கணும். ஒன்று யார்? 2ஆம் சந்திரகுப்தர், ஒன்று சமுத்திரகுப்தர். இப்போ இந்த 2 பேர் மட்டும்தான் என்ன செய்ய போகிறோம், ரொம்ப முக்கியமாக படிக்க போகிறோம். மற்ற எல்லாருக்கும் 1 லைன் 2 லைன் தான் இருக்கும். அப்போ இவங்களை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போகிறோம். அடுத்த 2வது அறிஞர்கள். அதில் நிறையா வானியல் அறிஞர்கள், மருத்துவர்கள், அதே மாதிரி அந்த நவரத்னங்கள், இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க என்ன, அவங்கள பற்றி 1 லைன் 2 லைன் தான் இருக்கும். யார் யார் என்ன பண்ணாங்க இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இலக்கியம். இலக்கியம் நிறையா இருக்குது. யார் யார் எந்த நூல்கள் எழுதுனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சமூக நிலை, மக்களோட நிலை பெரும்பாலும் எப்படி இருந்துச்சு, ஒரு கிட்டத்தட்ட அடிமை நிலம் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா பிற்போக்குத்தனங்களும் எல்லா மூடநம்பிக்கையும் நிறைஞ்ச காலமாக தான் அது இருந்துச்சு. அப்போ அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். அடுத்து நிர்வாகம். நிர்வாகம் எப்படி பண்ணாங்க, வரி வசூல் முறை எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் வரி வசூல் பண்ணாங்க, நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய அந்த நிர்வாக முறை அமைப்புகள் மேலேருந்து கீழே வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம். அடுத்து தொல்லியல் சான்றுகள், இலக்கிய சான்றுகள். இது எல்லாமே குப்தர் காலம்னு ஒன்று இருந்ததுக்கான சான்றுகள் என்னெல்லாம் இருக்குது, இந்த கல்வெட்டுகள் இருக்குது, செப்பு பட்டயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குப்தர் பாடம் ஒரு ஈஸியான ஒரு விஷயம். முதல்ல குப்தர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிபி 3வது நூற்றாண்டில் வட இந்தியாவில் இந்த நூற்றாண்டோட இறுதியில் குஷானர்கள், தெற்க வந்து சாதவாகனர்கள், இவங்க வந்து பெரிய பேரரசாக இருக்காங்க. அவங்களோட வலிமை இழக்கிறாங்க கிபி 3வது நூற்றாண்டில். அந்த காலகட்டத்தில் தான் சந்திரகுப்தரை கொண்டு ஒரு அரசு, ஒரு பேரரசு உருவாகுது. அந்த பேரரசு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் வந்து சிறப்பாக இருந்திருக்கு. வலுவிழக்காமல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. 200 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்களோட வீழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுக்கு பின்னாடி யார் வந்திருக்கா அப்படின்னா வர்த்தனர்கள் வந்திருக்காங்க. அதில் ஹர்ஷர் அப்படிங்கிறவர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ஸோ ரொம்ப முக்கியமான வரலாறில் முக்கியமான ஒரு ஆள். அப்போது குப்தர்களுக்கு முன்னாடி இருந்தவங்க குஷானர்கள், குப்தர்களுக்கு பின்னாடி இருந்தவங்க வர்த்தனர்கள். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது பெரிய அளவில் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது முதல்ல தொல்லியல் சான்றுகள் நம்ம பார்க்க போகிறோம். தொல்லியல் சான்றுகள் பார்க்கும்போது முதல்ல என்னென்னா, குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். தங்க நாணயங்கள் அதிகமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது அப்படின்னு கேட்பாங்க. சமுத்திரம் அழகாக இருக்கும், இதுதான் ஷார்ட்கட். சமுத்திரம் எப்படி இருக்கும், அதாவது கடல் எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்காக தான் எனக்கு அழகாக இருக்க போய் தான் பீச்சில் போய் நின்று நம்ம வேடிக்கை பார்க்குறோம். அப்போ சமுத்திரம் அழகாக இருக்கும். குப்தருடையது அலகாபாத் தூண் கல்வெட்டு, அவ்வளோதான். மெக்ராலி தூண் கல்வெட்டு, இரும்பு தூண் கல்வெட்டு. அது யாருடையது அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய தான். அது பின்னாடி பார்க்கலாம். அதுபோக 2ஆம் சந்திரகுப்தருக்கு வந்து 3 கல்வெட்டுகள் இருக்குது. என்னது? உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. இப்போது இந்த 2 சந்திரகுப்தர், இந்த சம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ங்கிறது கணக்கு, அப்படி தானே? கணக்கு, ஏதோ ஒரு கணக்கு, ஏதோ 2 கூட்டினா சம் வரும். நமக்கு ஏதோ 2 கூட்டணும் அப்படின்னா சம் வரும். அப்போ 2ஆம் சந்திரகுப்தர் தான் அந்த சம்னா என்ன? எஸ்னா சாஞ்சி, யூனா உதயகிரி, எம்னா மதுரா. அப்போ சாஞ்சி, உதயகிரி, மதுரா, இது 3 சந்திரகுப்தருடைய கல்வெட்டுகள். அடுத்ததாக ஸ்கந்தகுப்தர். அது வந்து 2ஆம் சந்திரகுப்தர். இது வந்து ஸ்கந்தகுப்தர். அப்போ எஸ்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்கேன்னு யார்? சிவகார்த்திகேயன். அவர் நடிக்கிற படம்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? அடங்கா பிராடி மாதிரி தான், ஒரு சேட்டப் பண்ணுற பையன் மாதிரி தான், காலேஜ் பையன் மாதிரி தான், அப்படி தான் நடிப்பார். அப்போ பிடாரி தூண் கல்வெட்டு எஸ்கே, ஸ்கந்தகுப்தர். அடுத்து கத்வா பாறை கல்வெட்டு. இதை கூட என்ன செய்வாங்கன்னா கத்வான்னு கொடுத்துட்டு அது ஒரு செப்பு பட்டயம் அப்படின்னு தவறாக கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ கத்வாங்கிறது பாறை கல்வெட்டு. பாறையில் என்ன செஞ்சுவாங்க, பாறையில் ஏறி நின்று கத்துவாங்க, சத்தம் எக்கோ அடிக்கணுங்கிறதுக்காக. டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் பாறையில் கத்துவாங்க. கத்வா பாறை கல்வெட்டு. அடுத்து மதுபான் செப்பு பட்டயம். மது, பட்டச்சாராயம் எல்லாம் எங்கே இருக்குது? பஞ்சமே கிடையாது, பஞ்சாபில் இருக்குது. மதுவுக்கு பஞ்சமே இல்லை. மது எங்கே போனாலும், எந்த இடத்துல போனாலும் ஒரு கடை இருக்கும். அதனால் மதுவுக்கு பஞ்சம் இல்லை. மது பஞ்சாபில் இருக்குது. இதுதான் ஷார்ட்கட். இதே மாதிரி இன்னும் 2 இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோனாபட் செப்பு பட்டயம், பட்டயம், அவ்வளோதான். அடுத்து நாலந்தாவில் என்ன இருக்குது அப்படின்னா களிமண் முத்திரை பதிப்பு. நாளும் இந்த களிமண்ணை நம்ம வந்து மண்ணை பயன்படுத்திகிட்டே இருக்கோம். நாளும் தினமும் மண்ணோட பயன்கள் இருக்குது. அப்போ நாளந்தா களிமண் முத்திரை பதிப்பு. இதில் வந்து தொல்லியல் சான்றுகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கிய சான்றுகள். முதல்ல விஷ்ணு புராணம், மத்ஸ்ய புராணம், வாயு புராணம், பாகவத புராணம். 4 புராணம் இருக்குது. குப்தரில் எவ்வளோ இருக்கும்? குப்தர் அப்படிங்கிறது 4 எழுத்து. 4 அதே மாதிரி 4 புராணங்கள் அதுக்கு சான்றாக இருக்குது. விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத அப்படிங்கிறது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, விஷ்ணு மத்தியானம் வாப்பா, விஷ்ணுவை கடவுள், விஷ்ணுவை என்ன செய்கிறோம்? மத்தியானம் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். விஷ்ணு
மத்தியானங்கிறது மத்சய, அடுத்து வாயு, பாகவத. ஸோ விஷ்ணு மத்தியானம் வாப்பா அப்படின்னு குப்தர்கள் சொல்கிறாங்க. நாரதருடைய நீதி சாஸ்திரம், நாரதர்னாரே சண்டை எழுக்கிறவர் தான், அவரே நீதி சாஸ்திரம் எழுதியிருக்காரு. அப்போ அது வித்தியாசமான ஒரு விஷயம் தானே. அப்போ நீதி யார் சொல்கிறதுன்னு ஒரு விவசாயம்லாம் போச்சு. அப்போ நாரதர்னா கோல் முற்றவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது நீதி சாஸ்திரம் எழுதியிருக்கிறார். அடுத்து விசாகதத்தர் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் எழுதியிருக்கிறார். விசாகதத்தரில் விசாவை எடுத்துக்கிடுவோம், இங்கே தேவி எடுத்துக்கிடுவோம், இங்கே மூங்கிற எழுத்து எடுத்துக்கிடுவோம். அப்போது விசாவில் முத்ரா தேவின்னு போட சொன்னதுக்கு மூதேவின்னு போட்டு போயிட்டாங்க. மூதேவி விசால முத்ரா தேவின்னு போடுற இடத்துல மூதேவின்னு போட்டாங்க. இந்த மூங்கிறது முத்ரா ராட்சசம், தேவிங்கிறது தேவி சந்திரகுப்தம். அடுத்து பாணருடைய ஹர்ஷ சரிதம், பாணர் பி எடுத்துக்கிடுவோம், ஹர்ஷர் ஹச் எடுத்துக்கிடுவோம். அப்போ பாணருக்கு பிஹெச் லெவல் மாதிரி பாணருக்கு ஹர்ஷரை வச்சு பிஹெச் லெவல் கண்டுபிடிச்சிக்கலாம். பாணர் ஹர்ஷர் பிஹெச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் சீன பயணியான பாகியான் வராரு. 2ஆம் சந்திரன் 2வது தடவை வரும்போது என்ன இருக்கும், முழுமையடையாது அப்படி தானே, பாதியில் நிற்கும். அப்போது பாதியில் நிற்கிறது பாக்கி நிற்கும். அப்போது 2 சந்திரன் அப்படிங்கிறது பாக்கி நிற்கிறது தான் என்னது 2 சந்திரன். அப்போது பாகியான் எப்போ வந்திருக்காரு, பாக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்காரு. பாதியாக இருக்கக்கூடிய ஒரு சந்திரன் 2ஆம் சந்திரன் அர்த்தம், சந்திரன் முழுமையாக இருக்குது. 2ஆம் சந்திரன் அந்த சந்திரனை 2ஆக பிரிக்கிறோம். இப்போ பாதியாக பிரிக்கிறது பாக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஹர்ஷர் எழுதுனது, ஹர்ஷர் என்ன எழுதியிருக்கிறாரு, ரத்னாவளி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா, அதில் 3மே எழுதியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நாகப்பாம்பு இருக்குது, அந்த நாகப்பாம்பு தலையில் ரத்னக்கல் இருக்குது, அதை பிரிக்கவே முடியாது அப்படின்னு ஹர்ஷர் தான் கதை கட்டி விட்ருக்காரு. ஒரு நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது கதை சொல்லுவாங்க, நாகப்பாம்பு தலையில் ஒரு படம் எடுக்கும், அதில் தலையில் ரத்னக்கல்லாம் இருக்கும், அந்த ரத்னக்கல்லை அதை விட்டு எடுக்க முடியாது, அது செத்து போயிடும் அது எடுத்தா அப்படின்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரில. அந்த கதையை சொன்னவரே நம்ம ஹர்ஷர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹர்ஷர், ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷினா. அடுத்து யுவான் சுவாங்கோட நூல் தான் என்ன, சி. இதில் இந்த சி அப்படிங்கிறது சீனா. இப்போ நம்ம சொல்லுவோம்ல திருவிக்கை அப்படின்னா என்னது, திருவாரூர் விருத்தாச்சலனார் கல்யாண சுந்தரனார். அந்த திருங்கிறதுக்கு பதிலாக திருவாரூருக்கு பதிலாக திரு போடுறோம்ல, அதே மாதிரி சீனாவுக்கு பதிலாக சீன் போடுறோம். யுவான் சுவாங்கு பதிலாக யூ போடுறோம். கீங்கிறது அவரோட கிற்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சீன யுவான் சுவாங்கின் கிற்கல்ங்கிறது தான் யுவான் சுவாங் எழுதின நூல், அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து குப்த அரசு முதல்ல நிறுவப்படுது. எப்படி நிறுவப்படுது, முதல்ல ஒரு அரசு குப்த வம்சத்தை நிறுவனவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். நம்ம எழுதும்போது இப்படி ஒவ்வொரு மத அடையாளம் போடுவோம். இப்போ அந்த முஸ்லீம்ஸ் ஒரு இது மாதிரி போடுவாங்க, கிறிஸ்டின்ஸ் சிலுவை போடுவாங்க, அதே மாதிரி இந்துக்கள் ஓம் போடுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் போடுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீன்னு எழுதுவாங்க, அப்படி தானே. ஸ்ரீராம ஜெயத்துக்கு ஸ்ரீ அப்படின்னு எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ரீங்கிற எழுத்து தான் முதலாக குப்தர்கள், அந்த ஸ்ரீங்கிற சொல்லி இந்து மன்னர்கள் தான் ரொம்ப தீவிரமான ஒரு இந்து ஆட்சியாளர்கள். அப்போ அவங்க ஸ்ரீன்னு எழுதி தான் அந்த குப்த வம்சத்தையே தொடங்கியிருக்காங்க. அப்போ தொடங்கினவர் ஸ்ரீகுப்தர். அதே மாதிரி முதலாக நாணயத்தில் அவர் பேர் வந்திருக்கு. ஏன்னா ஒரு லாபம் அப்படின்லாம் எழுதுவாங்க, அப்படி தானே. அது மாதிரி அந்த நாணயத்தில் முதல்ல நினைச்சிருக்காங்க அந்த ஸ்ரீங்கிற அடையாளத்தை போடணும். அப்போது ஸ்ரீகுப்தர் இருந்ததுனால அவரோட படத்தை போட்டிருக்காங்க. அடுத்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வங்காளத்தையும் பீகாரையும் ஆண்டதாக கருதப்படுது. இவரோட பையன் பேர் கடோத்கஜர். நம்ம கடாமாடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா குப்தரோட பையன் கடாத்கஜர். அவங்க 2 பேரையும் என்ன செஞ்சுருக்கு, மகாராஜான்னு போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்கள கேட்க யாருமே கிடையாது. அவங்க முதல்ல அவங்க 2 பேர் அவங்க பேரை மகாராஜான்னு போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ மன்னர் யார், ஸ்ரீகுப்தர். இவரை பற்றி 2 பாயிண்ட் தான். பாயிண்ட் என்ன, வங்காளத்தையும் பீகாரையும் ஆட்சி பண்ணுறாரு. நமக்கு நல்லா தெரியும், அவங்க குப்த வம்சங்கிற ஆட்சி பகுதியே அதை தான் மெயினாக வங்காளத்தையும் பீகாரையும் தான் முதல்ல ஆட்சி பண்ணியிருக்காங்க. 2வது அவங்க நாணயம் வெளியிட்டிருக்காங்க. நாணயம் வெளியிட்டால் முதல்ல அவர் யார் வெளியிடுதாரோ அவர் படத்தை போட்டு தானே வெளியிடுவாங்க, அதான உலக நீதி. இப்போ கவுன்சிலராக இருக்கவனே இப்போ பேனர் அடிக்கும்போது அவன் படத்தை பெருசாக போட்டு தான் அடிக்கிறான். அதை மாதிரி நாணயம் அப்போ அரசன் என்ன செஞ்சிருப்பான் அந்த காலத்தில், நாணயத்தில் அவன் இதை போட்டு அடிக்கிறாங்க. இது 2 பாயிண்ட் தான் இவரை பற்றி. இப்போ கடோத்கஜர் சிம்பிளாக வர்றாரு, ஒரு கெஸ்ட்டு மாதிரி. இவர் 2வது ஆள் என்ன பண்ணுறாரு, கல்வெட்டில் இவரோட அப்பா பேரையும் மகாராஜான்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். கடோத்கஜரை பற்றி படிக்க வேண்டியது அவ்வளோதான். அவர் கடாமடமாக இருந்தாலும் மகாராஜானே என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவர் மகாராஜாவோட பையன். 3வது ஆள் தான் முக்கியமான ஆள், யார், முதலாம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லிச்சாவின்னு ஒரு அரச குடும்பம் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய குமாரதேவி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறார். சந்திரகுப்தர் யாரை கல்யாணம் பண்ணுறாரு, குமாரதேவியை கல்யாணம் பண்ணுறாரு. லிச்சாவி அரச வம்சம். இவங்களோட ஆதரவுனால, அவங்க பெரிய குடும்பம், இவங்களோட ஆதரவுனால சிற்றரசுகள் பல வச்சு வெற்றி பெற்று தன்னோட பேரரசோடைய முடியரசராக தனி முடி சொல்கிறார். அப்போ இங்கே தான் குப்த வம்சங்கிறது, அங்கே குப்த பேரரசுங்கிறது இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. குப்த பேரரசுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான். அவர் தங்க நாணயம் வெளியிடுறாரு.
முதல்ல அவர் குப்தர் வெளியிடும்போது அவரோட பையனையும் மகாராஜான்னு கல்வெட்டில் போடுறாங்க. நாணயத்தில் குப்தர் இது இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய படத்தையும் அவருடைய மனைவியோட படத்தையும் என்ன செய்கிறார் அப்படின்னா, மனைவியோட படத்தையும் இந்த நாணயங்களில் இது பண்ணுறாரு. ஏன்னா அவங்களோட உதவியை வச்சு தான் என்ன செய்கிறாரு, இவர் அந்த இடங்களே பிடிக்கிறார். அப்போ மனைவி படத்தை போடலன்னா சண்டையாயிரும்ல, அதுக்காக போட்டிருக்காரு. அதே மாதிரி லிச்சாவையா அப்படிங்கிற வாசகத்தையும் போட்டிருக்காரு. அங்கே மகாராஜான்னு போட்டிருந்தாங்க அவங்க 2 பேரும். இவர் என்ன செஞ்சுருக்காரு, லிச்சாவி. ஏன்னா லிச்சாவி அப்படிங்கிற கனசங்கம் தான் அவங்க ஃபேமிலி, அவங்க மனைவியோட ஃபேமிலி. அதை ஒரு அடையாளத்துக்காக அந்த குடும்பத்தோட பேரை லிச்சாவையா அப்படிங்கிறதையும் அந்த நாணயத்தில் வெளியிட்டிருக்காரு. பழமையான கனசங்கங்களில் ஒன்று அது கங்கை நதிக்கும் நேபாள நதிக்கும் இடைப்பட்ட விதமாக அந்த சாவி இருந்திருக்கு, லிச்சாவி அப்படிங்கிறது இருந்திருக்கு. அடுத்து இவ்வளோ தான், இவரை பற்றி இவ்வளோ படிச்சிருக்கோம். அடுத்து முக்கியமான ஆள் யார், முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஏன் அப்படின்னா தலை சிறந்த அரசர். ஒவ்வொரு இதுலேயும் ஸ்டார்டிங் யார், எல்லா பேரரசுகள்லேயும் அது வம்சத்தை நிறுவனவர் யார், அடுத்து சிறந்தவர் யார், பெஸ்ட்டு, அதில் அந்த வம்சத்துக்கே பேர் வாங்கி கொடுத்த ஒரு ஆள். அடுத்து கடைசி அந்த வம்சத்தை கடைசி இருப்பார்ல, கடைசி ஆட்சியாளர். இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் குப்தர்களுடைய தலை சிறந்த மன்னர் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கும்போது 4வதாக நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய சமுத்திரகுப்தர். அலகாபாத் கல் தூண் வந்து இவருக்கு சமுத்திரம் அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த அலகாபாத் தூணில் இவருடைய மெய்கீர்த்தி, இவருடைய புகழ், பிரசஸ்தி அப்படிங்கிறது புகழ், இவருடைய மெய்கீர்த்தி வந்து எதுலன்னா அலகாபாத் தூணில் தான் போட்டிருக்காங்க. யார் போட்டிருப்பா, இவருடைய அவைக்கில புலவர் தான் ஹரிசேனர் தான் என்ன செஞ்சுருக்காரு, அழகாக எழுதியிருக்காரு. ஹரி அப்படிங்கிறவர் தான் முதலாம் சந்திரகுப்தரை பற்றி எழுதியிருக்கிறார். இதுதான் அலகாபாத் தூண். பிரசஸ்தி அல்ல மெய்கீர்த்தினா என்ன, பிரசஸ்தி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். இதிலே பார்த்துருக்கோம், சஸ்திரி சமஸ்கிருதி, சஸ்தி சமஸ்கிருதி அப்படி ஒரே மாதிரி இருக்கா. அப்போ சஸ்தியிலேருந்தே நம்ம இது சமஸ்கிருதம், சமஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இஸ் இதில் ஒரு இடையில போட்டுருவோம், சமஸ்கிருதம், அவ்வளோதான். இது என்னென்னா அவருடைய பிரசஸ்தினா அவருடைய அவைக்கள புலவர்கள் என்ன செய்வாங்க, பாடி புகழ்ந்து எழுதியிருப்பாங்க. நம்ம சங்க இலக்கியங்களில் ஒவ்வொரு மன்னனை பற்றியும் பாடி எழுதியிருக்கோம்ல, அதை வச்சு தான் இப்போ அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போது நம்ம சமுத்திரகுப்தரை பற்றி படிக்க போகிறோம். சமுத்திரகுப்தர் ரொம்ப சிறப்பானவர்னா, எல்லா மன்னர்களும் சிறப்பானவங்கன்னா முதல்ல அவங்க சிறப்பான போர் தளபதியாக இருப்பாங்க. சிறப்பான போர் தளபதியாக இருந்தால் தான் ஆட்சியை பெரிய அளவில் விருதுபடுத்த முடியும். அப்படி இப்போ நம்ம முதலாம் சந்திரகுப்தர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, சந்திரன் அவர் வந்து சாஃப்டான ஆள். அதனால் கல்யாணம் மூலமாக தான் அவங்கள கல்யாண உறவை ஏற்படுத்தி அது மூலமாக ஒரு குடும்பத்தை உருவாக்கி அவங்க ஹெல்ப்போடு தான் ஆட்சியை விரிவுபடுத்துகிறார். ஆனால் இவர் வந்து போர் தளபதி. சமுத்திரம் வந்து எப்படி வேகமாக இருக்குமோ அதே மாதிரி இவர் வந்து ரொம்ப வேகமாக எல்லா இடத்துக்கும் படையெடுத்து இது பண்ணுறாரு. அடுத்து தென்னிந்தியாவில் படையெடுக்கிறார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு மன்னனான விஷ்ணு கோபனை வந்து தோற்கடிக்கிறார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ விஷ்ணுவை ஏன் தோற்கடிக்கிறாரு, ஏன்னா அவர் வந்து விஷ்ணு பக்தன். இவன் ஏன் விஷ்ணு கோபன்னு பேர் வச்சுருக்கான் அப்படின்னு ஒரு கோபத்தில் விஷ்ணு கோபனை என்ன செய்கிறாரு, தோற்கடிக்கிறார். அவர் யார், பல்லவ நாட்டு அரசன் தான் இந்த விஷ்ணு கோபன். இப்போது வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 9 அரசுகளை கைப்பற்றுறாரு. தென்னிந்தியாவில் என்ன செய்கிறாரு, 12 அரசர்களை கட்டுப்படுத்துகிறார். இப்போ வடக்கை வந்து 9, தெற்கை வந்து எத்தனை 12 அரசர்களை கட்டுப்படுத்துகிறாரு. கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபோட கிழக்கு பகுதி, ராஜஸ்தானத்தை சேர்ந்த பழங்குடியினரும் யாருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். அடுத்து நம்ம அப்படியே சொன்னால விஷ்ணு கோபனை தோக்கடிச்சது அவர் ஒரு விஷ்ணு பக்தர். அதனால் என்ன செய்கிறாரு, நிறையா அந்த சடங்குகளை செய்கிறாரு. குதிரைகளை அந்த தீயை வச்சு அதில் குதிரையை பலியிடுவாங்க. அந்த பலியிடக்கூடிய வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அப்போ அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்திருக்கு. குப்தர்கள் காலம் தொடங்கும் போது இல்லை, அதை திரும்ப கொண்டு வந்த குப்தர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். அப்போது குதிரைகளை பலியிடக்கூடியது நமக்கு கடல் வழியாக தான் என்ன செஞ்சது, குதிரைகள் வந்தது. அப்படி தானே இறக்குமதி, நம்ம அரேபியாவிலேருந்து தான் குதிரையை இறக்குமதி பண்ணோம். முதல்ல நம்ம தமிழர்களை சங்க காலத்தை பற்றி படிக்கும்போது அரேபியாவிலேருந்து தான் குதிரைகளை இறக்குமதி பண்ணார்கள் தமிழர்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ குதிரைனாலே கடல் ஞாபகம் வரணும். கடல்னால் யார், சமுத்திரகுப்தர் பலியிடக்கூடியதை கொண்டு வராரு. தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. எல்லாருமே தங்க நாணயம் வெளியிட்டிருக்காங்க குப்தர்களை பொறுத்த வரைக்கும். அதில் முதல்ல நாணயத்தில் ஸ்ரீகுப்தருடைய படம் இருந்துச்சு. 2வது நாணயத்தில் அவருடைய சந்திரகுப்தருடைய இதில் அவருடையதும் அவருடைய மனைவியோட உருவமும் இருந்து லிச்சாவியாங்கிற வார்த்தையும் இருந்துச்சு. சமுத்திரகுப்தர் இதில் அவரோட படத்தை போட்டிருக்காரு. அதுவும் வீணை வாசிக்கிறது மாதிரியான ஒரு படத்தை போட்டிருக்காரு. அவர் வந்து சிறந்த கவிதை பிரியவர், இசை பிரியர். அதனால் கவிராஜா அப்படிங்கிற பட்டமும் அவர் இருந்திருக்கு. இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் அவர் காலத்தில்
இருந்த ஒரு சமகால மன்னன், இலங்கையில் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சமகால மன்னன். அவர் ஒரு பௌத்த அரசன். சமுத்திரகுப்தர் இங்கே ஆட்சி பண்ண காலத்தில் அவர் இலங்கையை ஆட்சி பண்ணியிருக்காரு. மேகவர்மன். சமுத்திரம், மேகம் பேரெல்லாம் இப்படி இயற்கையான பேரெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ சமுத்திரம் மாதிரியே மேகமும் அந்த பக்கம் இருந்திருக்கு. அவ்வளோதான். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர். அப்போது நம்ம படிக்க வேண்டியது முதல்ல குப்தர் வந்து ஒரே லைன் தான், ஸ்ரீகுப்தர். கடவுத்கச்சரும் அதேமாரி தான், ஒரு லைன். அவர் 2 லைன், இவர் ஒரு லைன். 3வது நம்ம 1ஆம் சந்திரகுப்தர், அவர் கல்யாணம். 1ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னா ஷார்ட்கட் என்ன? கல்யாணம் மூலமாக தான் உறவு பண்ணுறாரு. எல்லாத்துலேயுமே அவர் மனைவியோட பேர் இருக்கும். அந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு யார் வரா? சமுத்திரம் வராரு. சமுத்திரத்தை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக படிக்கிறோம். ஏன்னா அவர் தான் போர் வீரர், விஷ்ணு பக்தர், நிறையா விஷயங்களை பண்ணுறாரு. அவர் ரொம்ப முக்கியமான ஆள். இப்போ அவரை மாதிரி 2வது ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். அந்த முதல் சந்திரகுப்தர் வந்து கல்யாணம், 2வது சந்திரகுப்தர் வந்து நிறையா 2 கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணுறாரு? நிறையா 2 அப்படிங்கிறதுனால நிறையா பேர் வச்சுருக்காரு. 2ஆம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறதுனால 2 பேர் இல்லாமல் நிறையா வச்சுருக்காரு. விக்ரமாதித்யர், நரேந்திர சிம்மர், சிம்ம நரேந்திரர், நரேந்திர சிம்மர், நரேந்திர சந்திரர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, விக்ரமாதித்யர் அப்படின்னு பொதுவாக அவரை சொல்லுவாங்க. விக்ரம் எத்தனை கெட்ட போடுறாரு. அதனால் இந்த விக்ரம் கெட்ட போடுற மாதிரி 2 கெட்டப்லாம் கிடையாது. இந்த 2ஆம் சந்திரகுப்தர் நிறையா பேர் வச்சுருந்துருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாக அரசர்களை என்ன செய்கிறாரு? தோற்கடிக்கிறார். அப்போ விக்ரமுக்கு வந்து எப்படி நடிக்கணும்னு இருக்கும்? என்ன கேரக்டர் கொடுத்தாலும் உயிரை கொடுத்து நடிப்பார். அதுதான் சாக அரசர்களே விக்ரமாதித்தர் தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மேற்கு மாலவத்தை கைப்பற்றிருக்கிறாரு. தென்னிந்தியாவோட நட்பு, ஏன்னா விக்ரம் நம்மால் தானே. இவர் வந்து சமுத்திரம் என்ன பண்ணியிருக்காரு? தென்னிந்தியாவில் சண்டை போட்டிருக்காரு. இவர் கூட நம்ம பல்லவ நாட்டு மன்னன் விஷ்ணுகோபன் கூட சண்டை போட்டிருக்காரு. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? ஏன்னா அவர் பேரை விக்ரம் நம்ம ஊருக்காரரு, அதனால் சண்டை போட வேண்டாம்னு நினச்சிட்டார் போல். குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் வந்து யாரால் கட்டப்பட்டது? இந்த இரும்பு தூண் யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா நம்ம விக்ரமாதித்தரால் கட்டப்பட்டதுன்னு தான் நம்பப்படுகிறது. அடுத்து இவருடைய ஆட்சியின் போது பாகியான் வந்து என்ன செய்கிறார்? நம்ம அப்படியே பார்த்துட்டோம். 2 சந்திரனை 2ஆக பிரிக்கிறோம். சூரியனை வந்து சந்திரனை வந்து 2ஆக பிரிக்கிறோம், நிலவை. அப்போது பாக்கி இருக்குது. பாக்கியான் எப்போ வர்றாரு? 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வர்றாரு. நவரத்னங்கள் இங்கே 2ஆம் நம்பரை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2ஆம் நம்பர்லேருந்து இந்த 9 பேர் இருந்திருக்காங்க. இவர் தான் 2, ஆனால் இவர் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் 9 பேர் நவரத்னங்கள் இருந்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் காளிதாசருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை அப்படின்னு நேரு தன்னுடைய மகள் எழுதக்கூடிய கடிதத்தில் சொல்லுவார். அப்படிப்பட்ட காளிதாசர் இவங்களுடைய அவையில் தான் இருந்திருக்கார். இப்போ இவங்களுடைய ஷார்ட்கட் அந்த நவரத்னங்கள். முதல்ல காளிதாசர் நமக்கு தெரியும். காளிதாசர் அப்படிங்கிறது சமஸ்கிருத புலவர். அடுத்து ஹரிசேனர், அவரும் சமஸ்கிருத புலவர். காளிதாசரும் வந்து ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர். இது இவங்களோட முடிவை பார்த்தோம் அப்படின்னா சர், சனர், சமஸ், ச அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பார்த்துக்கலாம்? சர் சனர்ங்கிறது சமஸ்கிருதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமரசிங்கர், இங்கேயும் ஓப்பன் ஆகுது, இங்கேயும் அமரசிம்ஹர் அப்படிங்கிறது அகராதியல் ஆசிரியர். இல்லை அப்படின்னா இந்த பாபி சிம்ஹாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ஹா எப்பவுமே அகராதி பிடிச்ச மாதிரி நடிப்பார். எப்போவுமே ஒரு சேட்டை பிடிச்ச மாதிரி நடிப்பார், அப்படி தானே? வில்லனாக நடிப்பார். அகராதி பிடிச்சவர் தான் இந்த அமரசிங்கர் அப்படிங்கிறது. தன்வந்திரி, தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும்பாங்கல்ல. அப்போது தனக்கு ஒரு வரக்கூடிய விஷயத்த மருத்துவம் பார்க்குறது நம்மளே பார்த்துக்கிடுவோம். சின்ன தலைவலி வந்துச்சுன்னா நம்மளே என்ன செய்வோம்? மருத்துவரை ஒரு சின்ன மாத்திரை எடுத்து போட்டுக்கிடுவோம். அந்த மாதிரி தன்வந்திரி, தனக்கு வரக்கூடியதை பார்க்கக்கூடியவர் தான் மருத்துவர். காகபானகர் அப்படிங்கிறவர் வந்து ஜோதிடர். இப்போ அந்த காலத்தில் வந்து காக்கா வீட்டுக்கு வந்துச்சுன்னா விருந்துக்காரங்க வருவாங்க, விருந்தினர்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல. அப்போ ஜோதிடம்ங்கிறது முன்கூட்டியே கணிக்கக்கூடியது, அப்படி தானே? அப்போது காக்காவை வச்சு ஜோதிடம் பண்ணியிருக்காங்க. காக்கா வந்துச்சுன்னா விருந்துக்காரங்க வருவாங்க அப்படின்னு முன்கூட்டியே ஜோதிடம் பண்ணியிருக்காங்க. அப்போ காகபானகர் ஜோதிடர். சன்னுக்கு அவருடைய யார் எல்லோரும் இருக்கும், அவங்களுடைய சன்னுக்கு என்ன செய்வாங்க? கட்டணம் கட்டுவாங்க, பில்டிங். முதல்ல சன்னுக்கு வீடு வேணும். தனக்குன்னு யார் வீடு கட்டுறதை விட தன்னுடைய பையனுக்கு வீடு கட்டணும்னு தான் என்ன செய்வாங்க? கட்டடக்கலை நிபுணராக ஆக்குவாங்க. அவனுக்கு வீடும் கட்டி கொடுப்பாங்க. அடுத்து வராக மிகிரர் அப்படிங்கிறது வானியல் அறிஞர். இப்போ இதில் வாராங்கிறத பார்த்துக்கோங்க. மழை வருமா வராதான்னு யார் சொல்லுவா? வருமா வராதா? வராது அப்படிங்கிறத யார்? வானியல் அறிஞர் சொல்லுவாங்க. வராது சி அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? நமக்கு இலக்கணமும் வராது, சமஸ்கிருதமும் வராது. இப்போ வராது சி அப்படின்னு சொல்கிறது இலக்கணம், சமஸ்கிருதம். வராது அப்படின்னு மழை வராதுன்னு யார் சொல்லுவா? வானியல் அறிஞர் சொல்கிறாங்க. விட்டல் பட்டர் விட்டதை என்ன செய்வாங்க? அடுத்து வேறு இடத்துல பட்டு திரும்ப வரும். ஒரு இடத்த விடுவாங்க, அது விட்டதை திரும்ப பட்டு இன்னொரு இடத்துல வரும். அதுதான் மேஜிஷியன், மாய வித்தைக்காரர். ஒரு இடத்துல வடிவேல் ஒருத்தனை இறக்கி விடுவான், அவன் வேறு பக்கத்துலேருந்து வருவான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டல் பட்டங்கிறவர் மாய வித்தைக்காரர். ஸோ இவங்க தான் இது. இப்போ பட்டப்பேர்கள் பார்த்தோம்னா நம்ம பார்த்துட்டோம். 2ஆம் சந்திரகுப்தருக்கு இன்னொரு பேர் என்னது? விக்ரமாதித்யர். இதே மாதிரி விக்ரம்,
இன்னொன்று விக்ரம தேவராஜர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காரு. விக்ரம், அதே விக்ரம் ஆதித்யர், விக்ரம் தேவராஜர். இப்போ இந்த விக்ரம் தேவராஜர்லேருந்து என்ன செய்கிறாரு, தேவராஜராக மட்டுமே நம்ம இருக்க முடியும், தேவகுப்தராக நம்ம இருப்போம். தேவகுப்தர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாரு. சரி, தேவகுப்தராக நம்ம இருப்போம், நம்ம தேவஸ்ரீயார் அதுவும் நம்ம தான். அப்போ எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு இருக்கும். இப்போ விக்ரமில் 2 விக்ரம் இருக்கும், அதேமாதிரி தேவகுப்தரில் 2 தேவ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், நரேந்திர சிம்மர் சந்திரர்னு இருக்குது. இந்த நரேந்திரங்கிறது கூட சிம்மருங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து புதுசாக ஒரு பேர் உருவாக்கிட்டார். இந்த சந்திரருங்கிறது கூட இந்த சிம்மை சேர்த்து சிம்ம சந்திரர்னு உருவாக்கிட்டார். அப்போ இந்த பேரை இந்த 3 மாற்றி மாற்றி என்ன செஞ்சுருப்பார், நரேந்திர சிம்மர். இந்த நரேந்திர சந்திரங்கிறதுல நரேந்திர சிம்மர்னு ஒரு பேரை உருவாக்குறார். சந்திரர் எடுத்துகிட்டு சிம்மர். இப்போ என்ன செய்கிறாரு, இந்த சிம்மர் எடுத்துகிட்டு இந்த சந்திரரையும் சிம்மரையும் சேர்த்து சிம்ம சந்திரர். அப்போ அந்த பேரை என்ன செய்வார், மாற்றி 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 வந்த பேரே தான் வரும். விக்ரம், நரேந்திர, தேவ, இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா சந்திரகுப்தர் ரொம்ப சிறப்பான ஒரு ஆள். அவருக்கு அடுத்து அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் வர்றாரு. அப்போ 2 சந்திரனுக்கு அப்புறம் தான் முதல்ல என்ன செய்கிறாரு, குமாரகுப்தர் வர்றாரு. இப்போது அவருக்காக அவரே நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். இப்போ குமாரன் அப்படின்னா யார், குமாரன் அப்படின்னா பையன். அவன் தான் என்ன செய்வான், குப்தர்கள் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாச்சு. 4 நாளும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிப்பை யார் உருவாக்கியிருப்பா, குமாரன். நம்ம படிக்கலாம், நம்ம பிள்ளையாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குமாரகுப்தர் காலத்தில் தான் என்ன செஞ்சது, பல்கலைக்கழகம் உருவாச்சுது, நாலந்தா பல்கலைக்கழகம். அவரை பற்றி அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. குமாரகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தருடைய பையன். அப்போ அவ்வளோ பெரிய ஆள் அவர். இவ்வளோ சாக அரசர்களை தோற்கடிச்சிருக்காரு, இவ்வளோ புலவர்களெல்லாம் கையில் வச்சுருந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரோட பையன் பல்கலைக்கழகம் உருவாக்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுக்கு பையனாக இருக்கக்கூடியவர் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்காரு. பாகியானை பற்றி சொல்லியிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்திருக்காரு, நமக்கு தெரியும். அவர் சீனாவை சேர்ந்தவர். பாகியான் இந்தியாவுக்கு வந்தார். அவர் பௌத்த துறவி. பெரும்பாலும் சீனாவிலேருந்து வரக்கூடியவங்க பௌத்த தலைவர்களாக தான் இருப்பாங்க. குப்தர் காலத்து மக்களை பற்றி நமக்கு சொன்னது எது அப்படின்னா, பாகியானோட குறிப்புகளும் நமக்கு சொல்லுது. யுவான் சாங்கோட சியூகியும் சொல்லுது, பாகியான். அப்புறம் 2 பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று யுவான் சாங், இன்னொன்று பாகியான். பாகியான் யார் காலத்தில் வரா, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வர்றார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குப்தர்கள் காலத்து மக்களை பற்றி பேசுகிறாரு. முதல்ல மகதம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க, செழிப்போடு வாழ்கிறாங்க. கடுமையான தண்டனை கிடையாது அவங்களுக்கு, நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை அவங்களுக்கு வழங்கப்படல். இவங்க ரொம்ப வசதியான மக்கள், மகதத்து மக்கள். கயா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப பாலடைஞ்ச நிலையில் இருந்துச்சு. கபிலவஸ்து அப்படிங்கிற பகுதி காடாகி போயிருந்துச்சு. கபிலம் காடு. அடுத்து பாடலிபுத்திரத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க, செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்கிறாங்க அப்படின்னு. இவர் எல்லாத்தையுமே நல்ல விஷயமாக தான் எழுதியிருக்கிறார். சரி, ரைட். இப்போ குமாரகுப்தரை பார்த்தோம், நாலந்தா பல்கலைக்கழகம், அது ஒரே பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடியவர் யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், எஸ்கே என்னது, பிதாரி தூண் கல்வெட்டை அவரோட தான். இவர் யார்கிட்ட சண்டை போடுறாரு அப்படின்னா ஹூணர்கள் அவங்ககிட்ட சண்டை போடுறாரு. அவங்கள தோற்கடித்து விரட்டிட்டார். ஆனால் ஹூணர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்கேக்கு ஒரு 12 வருஷம் கழித்து திரும்ப இவரை தோற்கடிக்கிறாங்க. ஸ்கந்தகுப்தருக்கு நம்ம 2 விஷயம் படிக்கிறோம். ஒன்று பிதாரி தூண் கல்வெட்டு, இன்னொன்று ஹீனர்கள் கூட சண்டை. அப்போ படத்தில் சண்டை போடுற மாதிரி நினச்சிட்டு ஹீனர்கள் கூட சண்டை போடுறாரு. ஆனால் அவங்க அவரை ஏமாற்றி என்ன செய்கிறாங்க, அவர் விரட்டி முதல்ல அடிச்சிடுவார். ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பியும் அதே ஸ்கிரிப்டை தூக்கிட்டு என்ன செஞ்சுறாங்க, அவரை தோற்கடிச்சிடுறாங்க. ஹீனர்கள் குப்தர்களை தோற்கடிக்கிறாங்க, ஸ்கந்தகுப்தரை. அடுத்து 8வது நம்ம கொடுத்துருக்கக்கூடியவங்க கடைசி பேரரசர். இப்போது பேரரசு குப்த வம்சத்தை நிறுவனதே ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசு உருவாக்குனது அவர் சமுத்திரகுப்தர், முதல் சந்திரகுப்தர். அதுமாதிரி கடைசி பேரரசர் அப்படின்னா யாருன்னா, இந்த முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு இன்னொரு பேர் வச்சுருக்கக்கூடிய பாலாதித்யர். இவர் தான் கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பௌத்த மதத்தை ஈர்க்கப்பட்டவர். மிகிரகுலர் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு கப்பம் கட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மிகிரகுலருக்கு இவருக்கு பௌத்தம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ மிகிரகுலருக்கு பௌத்தம் பிடிக்காது. இவர் ரொம்ப ஒரு பாலான மனசு, அப்படி ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஆள். ஆனால் இவருக்கு பௌத்தம் பிடிக்கும். அவருக்கு ஒருத்தருக்கு கப்பம் கட்டிட்டு வந்திருக்காரு, அவருக்கு பௌத்தம் பிடிக்கலை. அப்படிங்கிறதுனால 2 பேருக்கும் பிரச்சனை வருது. இவர் அந்த கட்டுறதை நிப்பாட்டுறார். அப்போது மிகிரகுலரை கைது செய்கிறாரு. அவரை என்ன செய்கிறாரு, சிறையில் அடைக்கிறாரு. ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வஞ்சகமாக பாலாதித்யரை, மகதம்ங்கிறது அவங்களுடைய பிளேஸ், அதுலேருந்து என்ன செய்கிறான், வெளியேற்றுறான். அதுக்கப்புறம் குப்த பேரரசு காணாமல் போனது. குப்த பேரரசோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கடைசி அரசர் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். இங்கே பேரரசர்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி பேரரசர் யார், பாலாதித்யர். அதுக்கப்புறம் பேரரசுங்கிறது ஒரு குறுகிய பகுதியாக ஒரு அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் காணாமல் போகுது. கடைசியாக நமக்கு யார், கடைசி முடிகிறது விஷ்ணுவோட முடியுது.
முதல்ல விஷ்ணுகிட்ட சண்டை போட்டார். விஷ்ணுகோபன் பேரில் யார் சண்டை போட்டா? நம்மளுடைய சமுத்திரகுப்தர் வந்து சண்டை போடுவார், நீ ஏன் விஷ்ணுன்னு பேர் வச்சுருக்கேன்னு. இப்போது நமக்கு விஷ்ணுவோட தான் முடியுது. இப்போ அவங்களோட அந்த 9 மன்னர்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆட்சி அமைப்பு. குப்த பேரரசு அப்படின்னாலே தெய்வீக உரிமை கோட்பாடு. தெய்வீகம் உரிமை அப்படின்னு என்னென்னா, தெய்வீகம்னா கடவுள், கடவுள்கிட்ட உரிமைன்னு அர்த்தம். கடவுளோட ஆளே நாங்கள் தான் அப்படின்னு உரிமை கோர்றது. அப்போ கடவுள் அரசர் வந்து கடவுளுடைய பிரதிநிதி. அப்போ எதை சொன்னாலும் நான் கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுள் இப்படி சொன்னாருன்னு சொல்லி அவங்களே என்ன செஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிடுவாங்க. இதுதான் இந்த தெய்வ உரிமை கோட்பாடு. ஸோ அப்போ எப்படி இருந்திருக்கும்? அரசர்களுக்கு மட்டும்தான், அரசர் யாருக்குமே பதில் சொல்ல வேண்டாம். யாருக்கு பதில் சொல்லணும்? கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், வேறு எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டியலாம். எல்லாமே யார்கிட்ட இருக்கும்? அரசர்கள்ட்ட தான் இருக்கும். அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் எல்லாமே அவங்ககிட்ட தான் அதிகாரம் இருந்துச்சு. ஒரு அமைச்சர் குழு வச்சுருக்காங்க. சரி, அமைச்சர் குழுவில் யார் இருக்கான்னு பார்த்தா, அந்த குழுவில் வந்து இளவரசர்கள், யார்? இவங்க வீட்டு பையங்க, உயர் அதிகாரிகள், கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்கள், அவங்க தான் இவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்களே. அப்படிப்பட்ட ஆட்களை தான் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த அமைச்சர் குழுவிலே வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான அதிகாரிகள் நிறையா இருந்திருக்காங்க. அவங்க யார்? தண்டநாயகர், மகா தண்டநாயகர் அப்படின்லாம் இருந்திருக்காங்க அதிகாரிகள். குப்த பேரரசு 3 முக்கியமான பகுதி. முதல்ல என்னது? தேசம் அல்லது புக்தி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இருக்கிறதுல பெரிய பிரிவு. அந்த இதை பிரித்து என்ன செய்கிறாங்க, அதான் பிராந்தியமாக பிரிக்கிறாங்க. குப்த பேரரசு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பெரிய பிரிவு. ஒரு நாடாக குப்த பேரரசு இருக்குது. அந்த குப்த பேரரசை வந்து ஒரு குறிப்பிட்ட தேசம் அல்லது புக்தி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ இந்தியாங்கிறத மாநிலங்களாக பிரிக்கிற மாதிரி தேசம் அண்ட் புக்தின்னு பிரிக்கிறாங்க. அந்த புக்தி தேசத்தை ஆட்சி பண்ணவர் வந்து உபாரிகா. அடுத்து இந்த தேசம் புக்திங்கிறதுக்கு அப்புறம் அந்த பிராந்தியம் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா விஷ்யா அப்படின்னு பிரிக்கப்படுது. அதை ஆட்சி பண்ணவங்க விஷ்யாபதிகள் அப்படின்னு ஆட்சி பண்ணுறாங்க. இந்த விஷ்யாவுக்கு அப்புறம் அடுத்த சின்ன பிரிவு தான் என்னது? கிராமம். இந்த கிராமத்தை ஆட்சி பண்ணவங்க கிராமிகா, கிராம தியாகஷா. ஸோ இவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி, விஷ்யா, கிராமம், இப்படி தான் இருந்திருக்கு. அடுத்து இராணுவம் அப்படின்னு பார்க்கும்போது பாலாதி கிரிதா, அடுத்து மகாபாலாதி கிரிதா. இப்போ இந்த மகாங்கிறத எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. இப்போ பாலாதி கிரிதா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா காலாட்படையோட தளபதி. இப்போ மகாபாலாதி கிரிதா அப்படின்னா அப்போ காலாட்படையை விட கொஞ்சம் பெரிய ஆளாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக குதிரைப்படையோட தளபதிக்கு அப்படி பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ பாலாதிங்கிறது நார்மலாக ஒரு இராணுவ தளபதியோடைய பேர். ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடியது குதிரைப்படை. அப்போ மகாபாலாதி கிரிதா அப்படின்னு. தூதகா, ஒற்றர்னாலே தூது போகிறவங்க. அப்போ தூதகா அப்படிங்கக்கூடிய ஒரு உலோபாக்கூடிய அமைப்பு இருந்திருக்கு. நிலம் மற்றும் விவசாயிகள். காமாந்தகர் அப்படிங்கிறவர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து நிதிசாரம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நிதிசாரம் என்ன சொல்லுது அப்படின்னா கருவூலத்துடைய ட்ரெஷரியோட வருமானம் எப்படிலாம் வருது, அரசாங்க கஜானா வந்து எப்படிலாம் வருமானம் வருது அப்படிங்கிற வழியை சொல்லியிருக்கிறாரு. சமுத்திரகுப்தருடைய படையெடுப்பு, ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய படையெடுப்பு, அந்த வருவாயோட உபரியை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா முதலீடாக பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம் எல்லாமே எதில் சொல்லியிருக்கு? நிதிசாரம். காமாந்தகர் அப்படிங்கிறவருடைய யாரை சொல்கிறது. அவர் காமான்னு எழுதிக்கிடுவோம். காமான ஒரு ஆள். அதனால் என்ன செய்கிறார், உட்காந்து இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், நம்ம காமாக இருக்கணும், ரொம்ப அமைதியாக இருந்து அந்த எழுதுனா தான் நம்ம நினைச்ச முடியும், அதை பற்றி படிக்க முடியும், அந்த நிதி சாரம்லாம் படிக்க முடியும். காமாக இருந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, நிதிசாரம் எழுதியிருக்கிறாரு. அடுத்து அவங்களோட வரி அப்படின்னு பார்த்தோம்னா நிலவரி தான். எல்லா பக்கத்துலேயும் அவங்களுடைய மெயின் டேக்ஸாக இருந்தது நிலவரி தான். அவங்களுடைய விவசாயிகளுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமாக இருந்திருக்கு. வரி செலுத்தக்கூடிய நிலைமை இருந்திருக்காங்க. கொத்தடிமையாக விவசாயிகள் இருந்திருக்காங்க. அதுதான் உண்மை. அவர் பாக்கியான் பேசும்போது ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க, அப்படி வாழ்ந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்கிறாரு. ஆனால் விவசாயிகளோட நிலைமை வந்து கொத்தடிமையாக தான் இருந்திருக்கு. இப்போது அந்த நிலங்கள்லாம் என்னென்ன பெயர்கள் இருந்திருக்கு அப்படின்னு இப்போது முதல்ல சேத்ரா அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலம். இப்போ இது வந்து சேத்ராங்கிறத சேத்துல அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சொல்லுவாங்கள்ல, நாங்கள் சேத்துல கால் வச்சாதான் நீங்கள் சோத்தில் கால் வைக்க முடியும், நாங்கள் சேத்துல கால் வச்சாதான் நீங்கள் சோத்தில் கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை மாதிரி வேளாண்மை அப்படின்னாலே அவங்க சேத்துல என்ன செய்வாங்க, கால் வைப்பாங்க. அப்போ சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம். அடுத்து இந்த அப்ரகதா, இப்போ கான் அதே மாதிரி இந்த கதா அப்படின்னா என்னது, காடு கதா நிலங்கள், வனம், காட்டு நிலங்கள் அல்லது வனம் அப்படின்னு சொல்லுவோம். வஸ்தி, எப்போதுமே குடியிருக்கிறதுக்கு வசதியான இடத்துல தான் நினச்சிவோம் குடியிருப்போம். அப்போ வஸ்தி. கபத சரகா மேய்கிறதுக்கு நல்ல மேய்ச்சல் இடங்கள்லாம் நல்ல சரக்காக இருக்கக்கூடிய இடங்களில் தான் என்ன செய்வாங்க, மேய்ச்சல் தொழிலை அந்த ஆடுகளை கொண்டு விடுவாங்க. ஒன்றுமே இல்லாத இடத்துல கொண்டு விட முடியாது. அப்போ சரகா இருக்கிற இடத்துல தான் மேய்ச்சல் பண்ண முடியும். கிலா, ஒரே கிளையாக கிடந்துச்சுன்னா அது தரிசு நிலமாக தான் இருக்கும், யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்ததாக குப்தர்களுடைய வணிகம் அப்படின்னு சொல்லும்போது போச்சத்தக்க அளவில் இருந்துச்சு. 2 வகையான வணிகர்கள் இருந்தாங்க.
2 வகையான வணிகர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து சிரேஸ்தி, இன்னொன்று சார்த்தவாகா. இப்போ சிரேஸ்தினா என்னென்னா ஒரு இடத்துல இருந்து வசதியாக வணிகம் புரியக்கூடியவங்க. இஸ்தி அவளே பார்த்தோம்ல, இஸ்தி வஸ்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வசதியாக சிரேஸ்தி, வசதியாக இருக்கக்கூடியவங்க. வசதியாக இருக்கவங்க எங்கேயாவது போய் வியாபாரம் பண்ணுவாங்களா? ஒரே இடத்துல இருந்து அவங்க பாட்டு அவங்க வீட்டில் இருந்தே என்ன செய்வாங்க, வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடையை போட்டு நிலையாக வணிகம் செய்கிறவங்க. சார்த்த வாகா, வாகா அப்படிங்கிறத வாகனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகனா வாகனம், அந்த வாகனத்தில் எடுத்துகிட்டு போய் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் பல்வேறு இடத்துக்கு போய் வணிகம் செய்யணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சிரேஸ்தி சார்த்த வாகா ரெண்டுமே வணிகம் பண்ணுறவங்க. இவங்க நிலையாக வசதியாக ஒரு இடத்துல, சிரேஸ்தி வசதியாக ஒரு இடத்துல வாகனம் பண்ணுறாங்க. இவங்க வாகனத்தில் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். என்ன மாதிரியான இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானை. தங்கம்ங்கிறது குப்தர்கள் பாடத்தில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த தங்கம்ங்கிறது அதை கவனமாக பார்த்துக்கோங்க. குப்தர் காலத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குற முறை இருந்திருக்கு, ரொம்ப முக்கியம். விவசாயி கொத்தடிமையாக இருந்திருக்கான், வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய முறை நடைமுறையில் இருந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க அந்த காலத்தில் எப்படி குப்தர்கள் காலம் இருக்குது அப்படின்னு. பொதுமக்கள், அதாவது வசதியாக இருக்கவங்க இருந்திருக்காங்க. அந்த படத்தில் சிவாஜியில் சொல்கிற மாதிரி ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர் அப்படிமாம்ல, அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 5ஆம் ஆண்டு 6ஆம் நூற்றாண்டில் தான் குப்தர்களுடைய பேரரசுடைய ஆதரவில் நாலந்தா பல்கலைக்கழகம் தோற்றுவிடுது. நாலந்தா பல்கலைக்கழகம் தோற்றுவித்தவர் வந்து குமாரகுப்தர். அதுக்கப்புறமும் குப்தர்களுடைய காலத்துக்கு அப்புறமும் நம்ம கண்ணோசி செய்யக்கூடிய ஹர்ஷருடைய வர்த்தமானர் அப்படிங்கக்கூடிய அந்த பிரிவை சார்ந்த அந்த மன்னர்களில் ஒருத்தரான ஹர்ஷர், அவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை இன்னும் சிறப்பாக வளர்த்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பௌத்தம் அப்படிங்கிறது தான் அங்கே தத்துவமாக இருந்துச்சு. பௌத்த தத்துவம் இருந்ததுனால தான் நாலந்தாவுக்கு படிக்கிறதுக்கு அந்த சீன துறவிகள்லாம் வர்றாங்க. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் இதெல்லாம் கற்பிக்கப்பட்டது. யுவான்சுவாங் என்ன பண்ணுறாரு, பௌத்தத்தை படிக்கிறதுக்காக பல வருஷம் இங்கே வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 8 மகா பாடசாலைகள் இருந்திருக்கு, 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்திருக்கு. 8 மகா பாடசாலைகள், 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்திருக்கு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி. அவர் ரொம்ப பக்தியான ஆள். ஆனால் பௌத்தம் அப்படிங்கிறத சொல்கிறதுனால இவர் வந்து இந்தில் பக்தியாக இல்லை, முஸ்லீமில் பக்தியாக இருந்திருக்காரு. இவங்க பௌத்தத்தில் பக்தியாக இருந்ததுனால கில்ஜி, கில்னால் என்னது, கொல்றது, அழிக்கிறதுன்னு பேர். அவர் தான் என்ன செஞ்சுருக்காரு, அழிப்பமேன்ட்டு அழிச்சிருக்காரு. அப்போ அதை அழித்தது வந்து பக்தியார் கில்ஜி. நாலந்தாவோட யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னமாக நாலந்தா திகழுது. அடுத்து ஹியூனர்கள், நம்ம இவங்க எஸ்கேட்டை சண்டை போட்டாங்கல்ல அந்த ஹியூனர்கள், அவங்க வந்து யாருன்னா ஒரு நாடோடி பழங்குடியினர். அவங்களுடைய தலைவர் யார் அப்படின்னா அட்டில்லா. அவரோட தலைமையில் தான் ரோமாபுரி, கான்ஸ்டோபிள் இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு வர்றாங்க. வெள்ளை ஹூனர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வர்றாங்க. ஸ்கந்தகுப்தரை தோற்கடிச்சப்புறம் மத்திய இந்தியாவில் பரவுறாங்க. அவங்களுடைய தலைவர் யார் அப்படின்னா தோரமானர். அவர் முடிசூட்டிக்கிறாரு. அவரோட பையன் தான் மிகிரகுலர். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து யார்கிட்ட சண்டை போடுவார், மிகிரகுலர் வந்து இந்த கப்பங்கெட்ட மாட்டேன்னு ஒரு குப்த மன்னர் சண்டை போடுவார். ஸோ அவர்கிட்ட சண்டை போட்டு அதுக்கப்புறம் திரும்ப போயிடுவார். அவர் மாலத்தி ஆட்சி செய்த யசோவர்மனுடைய ஆட்சியை அவங்கள தோற்கடித்து மிகிரகுலரை வந்து இறச்சிரா மாலவத்தை ஆட்சி பண்ண யசோதவர்மன் தோற்கடித்து அவங்களோட ஆட்சியை வந்து முடிவு கட்டுறார். இது வந்து சும்மா நம்ம இவங்க வந்து குப்தர்கள்ட்ட சண்டை போட்டாங்கங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதேமாதிரி சாலைகள்லாம் நிறையா அமைச்சிருக்காங்க. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் முக்கியமான நகரங்களாக இருந்திருக்கு. மேலே கடற்கரை துறைமுகங்கள் அப்படிங்கிறது கல்யாண், மங்களூர், மலபார் வரைக்கும் அவங்களுடைய துறைமுகங்களாக இவங்களுடைய வணிகத்துக்கு பயன்பட்டிருக்கு. கீழே கடற்கரத்தில் இருக்கக்கூடியது தாமிரலிப்தி, வங்காளத்தில். இந்த இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, தாமிரலிப்தி வந்து எந்த பகுதியை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வங்காளத்தில் உள்ள ஒரு துறைமுகம். குப்தர்களுடைய நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து சமுத்திரகுப்தர். முதல்ல ஸ்ரீகுப்தர் தான் நாணயம் அவர் பேரில் அவர் பூர்வம் பொறித்த நாணயங்கள்லாம் வந்திருந்தா கூட அமைப்பு முறைங்கிறத முறைப்படுத்தியவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். குஷானர்களுடைய நாணயங்கள் தான் அவருக்கு இந்த உந்துதலை வழங்குது. தினாரா, பொற்காசுகளை வந்து தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவும் சில இடங்களில் தினார் அப்படிங்கிற பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தினாரா. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை வந்து கூற்று காரணம் டைப் கொஸ்டினில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே என்ன நினைப்போம், ஒரு தங்கம் வந்து அதிகமாக வெளியிட்டிருக்க முடியாது, தங்கம் கம்மியாக தான் கிடச்சிருக்கும். வெள்ளியோ செப்பு காசுகளே தான் அதிகமாக வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குப்தர்கள் வெளியிட்ட தங்க காசுகள், பொற்காசுகள் தான் அதிகம். வெள்ளியோ செப்பு காசுகள் அதை விட குறைவாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது வீழ்ச்சியை சந்திச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுரங்கத் தொழிலும் உலகத் தொழிலும் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. உலகத் தொழில் சிறப்பாக இருந்தது காரணம்
அந்த சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரால் இரும்புத்தூண். இதில் வந்து சந்திரகுப்தர்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க, அது 2ஆம் சந்திரகுப்தர். இந்த இரும்புத்தூண் வந்து இன்றைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய இரும்புத்தூண் இன்றைக்கி வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலோகம் வந்து இரும்பு, தங்கம் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணிவெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம், இது எல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து அவங்களுடைய காலம், அவங்களுடைய சமூக முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா வர்ணாசிரம முறை, 4 வர்ணங்களை கொண்ட அந்த ஜாதி முறை இருந்துச்சு, அவ்வளோதான். தந்தை வழி சமூகம். தந்தை வழி சமூகம்னாலே பெரும்பாலும் ஒரு ஆண் எப்படி இருக்கணும், அவளுக்கு கீழே ஒரு பெண் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை கொண்டதான் தந்தை வழி சமூகம். இதில் பார்த்தீங்கன்னா சொல்லணும், ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணுமாம்னா ஒன்று தந்தையோட பாதுகாப்பில், இல்லது கணவனோட பாதுகாப்பில், இல்லை மூத்த பிள்ளையோட பாதுகாப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பெண்கள் வந்து தனியாக எதுவுமே செயல்பட முடியாது, இவங்களில் யாராவது ஒருத்தருடைய துணையோடு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுவே வந்து அதான் தந்தை வழி சமூகம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. பலதார மனம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் இஷ்டப்பட்ட மாதிரி எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிடுவான் இருந்திருக்கு. அடுத்து 2ஆம் சந்திரகுப்தருக்கு வந்து 2 மனைவிகள் இருந்திருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல, 2 சந்திரகுப்தருக்கு வந்து முதல் சந்திரகுப்தர் என்ன செய்கிறாரு, திருமணம் மூலமாக தான், கல்யாணம் பண்ணுறது மூலமாக தான் நிறையா பகுதிகளை ஆட்சியை பிடிக்கிறார் அவங்களோட உதவியோட. அப்போ அதே மாதிரி வரக்கூடிய இந்த 2ஆம் சந்திரகுப்தருங்கிறவர் 2 பேர்லேயே 2 இருக்குது, அதனால் 2 மனைவி வச்சுருந்துருக்காரு. குபேரனாகா, துருப பசுவாமினி அப்படிங்கிற 2 பேர். இதை சொன்னது யார் அப்படின்னா கல்வெட்டுகள் சொல்லியிருக்கு. உடன்கட்டை ஏறக்கூடிய அந்த சதி அப்படிங்கிற இதுவும் குப்தர்கள் காலத்தில் கணவன் இறந்துட்டா மனைவியை உடனே தீக்கில் இறங்க சொல்லக்கூடிய அந்த உடன்கட்டைங்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. குப்தர் காலத்தில் எல்லாமே இருந்திருக்கு. வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காங்க, வட்டிக்கு பணம் கொடுத்து அதிக வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சதி இருந்திருக்கு. தந்தை வழி சமூகமாக இருந்திருக்காங்க. பெண்கள் வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு ஆண் பாதுகாப்பில் தான் இருக்கணும். அடிமை முறை இருந்திருக்கு. விவசாயிகள்கிட்ட பயங்கரமாக வரி வாங்கியிருக்காங்க. விவசாயிகள் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டிருக்காங்க. அடுத்து அடிமை முறை மேலே நாட்டில் இருந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படி வாங்குறது அந்த மாதிரி இல்லை. ஆனால் பல்வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததுக்கு இங்கே சான்று இருக்குது. இதுவும் இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. அடுத்து சமய சடங்குகளும் நிறையா இருந்திருக்கு. வேத சமயம், வேத சடங்குகளும் திரும்ப என்ன செய்யுது, நடைமுறைக்கு வருது. யார், சமுத்திரகுப்தர் காலத்துலேயும் 1ஆம் குமாரகுப்தரும் அதை என்ன செஞ்சுருக்காரு, அந்த யாகங்களை பண்ணியிருக்காரு. குதிரைகளை பலியிடக்கூடிய யாகம் அஸ்வமேத யாகம் அப்படிங்கக்கூடிய யாகம் என்ன அப்படின்னா குதிரைகளை பலியெடுக்கக்கூடியது தான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. நம்ம பார்த்தோம், குதிரை வந்து கடல் வழியாக வந்திருக்கும், அதாவது சமுத்திரகுப்தரும் அதே மாதிரி அவரோட குமாரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களும் இதை வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து குப்தர் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியிருக்கு. வைணம் சைனவம் அப்படிங்கிற 2 பிரிவு சண்டை போட்டு பிரிஞ்சதும் இவங்க காலத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஹீனயான மகாயானம்னு பௌத்தம் 2ஆக பிரிஞ்சாலும் அது இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இல்லை, முடிவுக்கு வரல, வளர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. கட்டுமான கோயிலை முதல்ல கட்டினது யார் அப்படின்னா குப்தர்கள் தான். கட்டுமான கோவில்கள் அது வரைக்கும் ஒரு பாறையை தான் என்ன செஞ்சுருக்காங்க, பாறை குடைவரை கோயில்னால் ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையை குடைஞ்சி கோயில் அதுக்குள்ளே கட்டுவாங்க, அந்த உள்ளே ஒரு சிலையை கொண்டு வைப்பாங்க. பாறையை தான் என்ன செய்வாங்க, அது தோண்டி கோயில் மாதிரி உருவாக்குவாங்க. ஆனால் கோயிலுங்கிறத ஒரு பில்டிங் மாதிரி கட்டினது முதல்ல யார், குப்தர்கள் தான். அதே மாதிரி பாறை குகை வந்து அஜந்தா, எல்லோரா, இது 2 எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அஜந்தாவும் எல்லோராவும் மகாராஷ்டிராவில் இருக்குது. பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. பார்க் எப்போவுமே மத்தியில் தான் இருக்கும், அப்படி தானே. ஒரு பாக்குக்கு பதிலாக பார்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க் எங்கே இருக்கும், மத்தியில் இருக்கும், மத்திய பிரதேசம். உதயகிரி ஒடிசா, உதயகிரி அப்படிங்கிறது ஒடிசாவில் இருந்திருக்கு. இதெல்லாம் இவங்களுடைய பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி. உலோக சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டு 2. ஒன்று வந்து 18 அடி உள்ள புத்தரோட செப்பு சிலை, இன்னொன்று 7.5 அடி உள்ள புத்தருடைய உலோக சிற்பம். இந்த 2மே புத்தர் தான். ஒன்று 18 அடி எங்கே இருக்குது, சுல்தான் கஞ்சில் இருக்குது. இன்னொன்று வந்து நாலந்தாவில் தான் இந்த 18 அடி. ஏன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கிறதுனால ஒரு 18 அடிக்கு கட்டிட்டாங்க. சுல்தான் கஞ்சில் 7.5 தான் என்ன செஞ்சுருக்காங்க. 2மே புத்தருடைய சிலை தான். இங்கே வந்து சிலை, இங்கே உலோக சிற்பம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓவியக்கலைக்கு எடுத்துக்காட்டு இப்போ தான் பார்த்தோம், அஜாந்தா. அடுத்து மத்திய பிரதேசம் குவாலியரில் இருக்கக்கூடிய பாக் அப்படிங்கிற குகையிலையும் ஓவியங்கள் காணப்படுது. அடுத்து பிராகிருதம் அப்படிங்கிறது மக்களால் பேசப்பட்ட மொழி. ஆனால் அது அலுவலக மொழியாக இருந்திருக்கா, இல்லை. குப்தர்களுடைய காலத்தில் மக்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. ஏன்னா மக்கள் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, அதிக வட்டிக்கு பணம் வாங்குற மாதிரி நிலைமையில் இருந்திருக்காங்க. விவசாயிகள் கொத்தடிமையில் இருந்திருக்காங்க. அடிமைகள் முறை இருந்திருக்கு. எல்லாமே இருக்கும்போது மக்கள் பேசக்கூடிய மொழி எப்படி அலுவலக மொழியாக வைப்பாங்க, சமஸ்கிருதத்தை தான் அவங்க அலுவலக மொழியாக வச்சுருந்துருக்காங்க. மக்கள் அவன் பேசிக்கலாம், அவ்வளோதான். அது வந்து அலுவலக மொழியாக கிடையாது. குப்தர்களுடைய அலுவலக மொழிங்கிறது சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருத புலவர்கள் நிறையா இருந்திருக்காங்க.
சமஸ்கிருத இலக்கணம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்து பாணினி எழுதின அஷ்டதியாதி, பதஞ்சலி எழுதின மகாபாஷ்யம், இந்த 2 நூல்களை அடிப்படையாக கொண்டு தான் அது வந்து வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பாணி அஷ்டதியாதி, பாணிதா அப்படின்னு கேட்குறது, அஞ்சலி மகாபாஷ்யம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சலிங்கிறது ஒரு மகா, பதஞ்சலிங்கிறது மகா. அடுத்து வங்காளத்தைச் சேர்ந்த சந்திரகோமியா என்ற பௌத்த அறிஞர் என்ன செய்கிறார் அப்படின்னா சந்திர வியாகரணம், சந்திர அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதுகிறார். அது ஒரு இலக்கண வியாகரணம், வியாக்கியானம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வியாக்கியானம் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் பற்றி பேசுகிறது. அப்போ இலக்கணம், வியாக்கியானம், இலக்கணம். காளிதாசர் நமக்கு தெரியும் எழுதுனது என்னது, சாகுந்தலம். அதே மாதிரி மாளவிகாக்கிரமித்திரம், விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கிறார். ஏன்னா இவர் விக்ரம ஊர்வசியம், விக்ரமங்கிறது யார், 2ஆம் சந்திரகுப்தருக்கு தான் விக்ரமன், அவரை புகழ்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. மாளவிகாவை புகழ்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. சாகுந்தலாவை புகழ்ந்து ஒரு பாட்டு நாடகம் எழுதியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி சிறந்த நூல்கள் அப்படிங்கிறது மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம், இது எல்லாமே அவருடைய சிறப்புமிக்க நூல்கள். நிறைய நூல்கள் காளிதாசருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வானியல் கண்டுபிடிப்புகள். பூஜ்ஜியத்தோட கண்டுபிடிப்பு குப்தர்கள் காலத்தில் ரொம்ப நல்ல விஷயம்னா அதுதான். கணிதத்தில் சிறந்து வழங்கியிருக்காங்க. பூஜ்ஜியத்தோட கண்டுபிடிப்பு, தசம எண்முறை, இதில் உலகத்துக்கே அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. விட்டுட்டு போனால் ஒரு மரபொழி சொத்துன்னு கொடுத்துருக்காங்க. பூஜ்ஜியம், தசம எண்முறை மேக்ஸில் சூப்பராக இருந்திருக்காங்க. ஆரியப்பட்டார், வராகமிகிரர், பிரம்மகுப்தர், இவங்கெல்லாம் முக்கியமான கணிதவியல் வானியல் சார்ந்த ஆட்கள். ஆரியப்பட்டர் தான் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூலில் சூரிய சந்திர கிரணங்களுக்கான அந்த சந்திர கிரகணங்களுக்கான உண்மையான காரணத்தை யார் சொல்லியிருக்கா, சூரிய சித்தாந்தாவில் ஆரியப்பட்டர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. பூமி தன்னோட அச்சில் தான் சுழலுது அப்படிங்கிறத சொன்ன முதல் வானியல் ஆய்வாளரும் யார், ஆரியப்பட்டர். ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அடுத்து மருத்துவத்தில் பார்த்தோம், மருத்துவம் அப்படிங்கிறது தன்வந்திரி, தனக்கு வந்தால் தான் மருத்துவம் பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு நிபுணராக இருந்திருக்காரு. ஆயுர்வேத மருத்துவம் அதில் நிபுணராக இருந்திருக்காரு. சுஷ்ருதர் வந்து அவரும் யார், மருத்துவர் தான். ஆனால் சிகிச்சை அறுவை சிகிச்சையில் அவர் ஸ்பெஷலிஸ்ட். சுஷ்ருதர் அறுவை சிகிச்சையில் ஸ்பெஷலிஸ்ட்டு, தன்வந்திரி ஆயுர்வேதத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு. சாரக்கர் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு, ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். அப்போ 3 பேர் வந்து ஒரு டாக்டர் மாதிரி. இவர் வந்து ஆயுர்வேத டாக்டர், இவர் வந்து சர்ஜன், அறுவை சிகிச்சை பண்ணக்கூடியவர், இவர் வந்து ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் அப்படிங்கிறவர் யார், சுஷ்ருதர். அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து ஆயுர்வேதம் அவரே பார்த்துருக்காரு. சாரக்கர் அப்படிங்கிறவரும் ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஸோ இது எல்லாமே வந்து குப்தர்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயந்தான். அடுத்து ஹர்ஷரோட ஆட்சி காலத்தில் தான் என்ன செய்கிறாரு, இந்த புத்த யாத்திரிகளுடைய புனித யாத்திரிகர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய யுவான்சுவாங் வராரு. சீனாவை சார்ந்த யுவான்சுவாங் கிற்கல்கள் அப்படிங்கிறது தான் அவரோட பயண குரூப் அப்படி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஹர்ஷர் பற்றி பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களோட இது வர்த்தமானர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. குப்தர்கள் மட்டும் நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டால் போதும். அடுத்த ஷார்ட்கட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.